சொன்னதே கிடையாது. The very first Tamil director had the guts and the audacity to say this. அதுக்காகவே அவங்க கேட்டங்களை கொடுத்தாலும், ஏன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட வேலைகளுக்கு ஓடிட்டு இருக்கோம், நமக்கு லோன் இருக்கு, குடும்ப பற்றி இருக்கு, நம்ம பே பண்ணி தான் படம் பார்க்குறோம். அதை ஆனர் பண்ணதுக்கு நன்றி நன்றி நன்றி. எந்த டேரக்டரும் சொல்லி நான் கேள்விப்படல. நல்லா இருந்தால் பாருங்க, நல்லா இல்லைன்னா பார்க்காதீங்க. எனக்கு ப்ரொடியூசர் தான் விஜய் தம்பிச்சாரான்னு தெரியல, பட் நிஜமாவே வேற லெவல். ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த பக்கம் பார்க்கணுமா, பிஆர் ஜான் யாராவது நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த 2 மணி நேரம் நம்ம வீண் அடிச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு தான். இப்போ என்னை யாராவது ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டாலும் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் படம் பார்க்க வரவங்கள கேமரா பின்னாடி இருந்தாங்க, படத்துக்கு முன்னாடி. ஆனால் இது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இந்த படத்தோட எந்த அசெக்ட் எடுத்து பார்த்தாலும் அது அந்த வேர்ல்டுக்குள்ள மட்டும்தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரா, பாட்டா, ஃபாண்ட்டு, லொக்கேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு வந்து சின்ன படம் தேவையில்லை. எனக்கு வந்து ஐ வாண்ட் அ மேசிவ் ஃபிலிம், ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம் பண்ணால் ஒரு யூனிக்கான கிக்காஸ் பேரோட விஷன். ஓகே, ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியாவை வந்து அந்த ப்ரொடியூசர் நம்பலைன்னா அது ஒரு விஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதில் நடிச்சிருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ், அருள்வென்சன், ராஜீவன் சார், முத்துராமேனன் அண்ட் தீபாலினூர், அவங்களோட டீம், என்னோட டீம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க வந்து இந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை சார், எந்த பையன்? ராம்சரண் தேஜா படத்தில் ஒரு வில்லன். தட் பீஸ் வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஹிஸ் நேம் இஸ் நெட்டோ. அவரெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே, மிஸ்டர் எக்ஸ் 2ல அவன் நடிக்க தான் வந்தான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட நான் கௌதம் கஸ்டம்ஸ், ஆனால் அவர் வந்து ஆனால் நடிக்கணும்னு வந்திருக்காரு. அதுதான் பேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே உட்காந்துருக்கிறவங்க, நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ கலெக்டிவ் விஷன், இது ஒருத்தனோட விஷன் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். April 17th ப்ளீஸ் கோ டு தி தியேட்டர்ஸ். தயவு செஞ்சு போய் தியேட்டரில் பாருங்கள், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு ட்வீட் போடாதீங்க, இதுக்கு இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ செலவு பண்ணி இல்லை பண்ணாதீங்க, புஷ் பண்ணி விழுந்து. இது ப்ரொமோஷனுக்காக சொல்லலைங்க, இது வந்து தட் இஸ் த ட்ரூத். படம் நல்லா இல்லைன்னா எந்த சப்போர்ட்டும் கொடுக்கக்கூடாது, அப்போ தான் நல்ல படங்கள் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ், if you enjoy Mr. X, support us. If you don't enjoy it, do not support us. Thank you very much for your time. மிஸ்டர் எக்ஸ், எக்ஸில் படம் பிடிச்சா போடு அந்த மாதிரி. அளவில் பிரதர், 1 செகண்ட். இந்த டாப்பை நான் துரந்தரில் பார்த்துருக்கேன். இந்த 2026 பெல் பாட்டம்ஸ் எங்கே வாங்கினீங்க? இது நான் எங்கே வாங்கினேன் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்டைலிஸ்ட் துர்கா அவங்க தான். எந்திரிங்க மேடம், இவர் வந்து இவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தானா? ஏங்க சும்மா குப்பை கொட்ட போகும்போது கூட இப்படி தாங்க போட்டு போகிறாரு. ஸ்டார் பக்ஸில் ஒரு மீட்டிங் வராருங்க, அவன் ஏதோ ஹீரோ வந்தா வந்து தெரிக்கிறாங்க. அப்படியே எப்பவுமே support people, good talents. So thank you Manu. I just happened to be at the right place at the right time. Thank you so much. என்னெல்லாம் ஒரு 10 வருஷமா தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி வந்து ஒரு மரமா நின்றான்னு கூட கொடுத்ததில்லை. படத்தோட இயக்குனர் பிளாக் கார்டுக்கு மேட்சிங்கா பிளாக் ட்ரெஸ் கொடுக்கறதுனால உங்களையும் மேடை கிடைக்கிறோம். ஆமா, இயக்குனர் நல்லா வைக்கப்படுவார். ப்ளீஸ் கம். ஸோ அந்த பிளாக் கார்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க போட்டோ? அருள், ஆமா, போட்டோ நம்பர் 1. இன்ட்ரெஸ்டிங். அனகா மேம், ஆனால் உங்களை பார்த்தாலே எனக்கு ஜெர்க் ஆகுது. நீங்கள் என்ன மூட்ல இருக்கீங்களோ என்னால் கணிக்க முடியல. தப்புல எதாவது தீ போட்டு அடிச்சிருவீங்களோன்னே இருக்கு எனக்கு. ஓகே ப்ளீஸ். ஏய், என் பொண்ணை தள்ளி உட்காரு.